இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா செல்ஸை குரூப் பண்ண போறேன். என்கிட்ட ஒரு பேட்டரி ஒரு செல்லு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு செல் இருக்கு. அப்போ என்னோட செல்லு நான் இப்படி வச்சிருக்கேன்னு சொன்னா பேசிக்கலி இதோட வோல்டேஜ் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து V1 வச்சுக்கோ. V1 எப்படி எழுதுவேன், எப்சிலான் 1 மைனஸ் IR1. கேட்காத R1 எங்க இருக்குன்னு என்கிட்ட கேட்காத, சரியா? R1 எங்க இருக்கும், இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். நான் இந்த இடத்துல வரையலனாலும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கோ, இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எந்த கேமரா மேடம், உள்ள உட்கார்ந்துருக்க உங்களுக்கு தெரியலையா? அப்ப நீங்க வந்து போனை நேரா வச்சு பார்த்திருக்கீங்க. ஏன்னா நான் வந்து இப்போ வரைக்கும் நகத்துல நீ எப்படி வச்சு பார்த்த, அதுதான் நான் சொன்னேன். இதுதான் வெர்டிகல், ஹரிசாண்டலா வைக்கணும். அதான் கம்ப்யூட்டராவது தெரியணும். சரி, ஏன்னா நான் இங்கே வச்சு பார்த்து எனக்கு இந்த இடத்துல தெரிஞ்சு இந்த 2 டாட்டு. இப்போ நல்லா பாரு, V1 is equal to எப்சிலான் மைனஸ் IR1. நான் R1 வந்து வரையலான்னு கூட சொன்னா கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அது எங்க இருக்கு, பேட்டரிக்குள்ள இருக்கிற ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நல்லா பாரு, ரெண்டாவது ஒரு பேட்டரி இருக்கு, இதோட வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும், புரியுதா? இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த பேட்டரி கூட ரெண்டாவது பேட்டரியை சேர்த்துடுறேன். வாழ்க்கையில பார்க்காத மாதிரி ஃபீல் பண்ணாத, சரியா? ஒரு பேட்டரி பக்கத்துல என்ன பண்ற, இன்னொரு பேட்டரியை ஜாயின் பண்ற. எனி டிஃபிகல்ட்டி பார்த்திருக்கியா வாழ்க்கையில இந்த மாதிரி? எல்லா இடத்துலயுமே அப்படிதானே இருக்கும். லேசரா இருக்கட்டும், எஸ் லேசர்ல 3 பேட்டரி கூட சேர்த்து வச்சிருப்பாங்க. ரிமோட்ல பார்த்தனா நிறைய பேருக்கு அது புரியாது. ரிமோட்ல வந்து அது வந்து சீரீஸ்ல இல்ல பேரலல் சேர்த்திருப்பாங்க. ஏன்னா ஒண்ணுக்கு பக்கத்துல ஒன்னு இருக்கு. நோ, அது நல்லா பார்த்தனா அது சீரீஸ்ல இருக்கும். எப்படின்னா நல்லா பாரு, இந்த சைடு வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். அப்ப ஆட்டோமேட்டிக்லி இந்த சைடு நெகட்டிவ் ஆயிருமா? அண்ட் பக்கத்துல பார்த்திருக்கேன் எப்பயாச்சு, ஒரு சைடு வந்து இந்த இடத்துல ஸ்ப்ரிங் இருந்துச்சுன்னா இன்னொரு சைடுல இங்கே ஸ்ப்ரிங் இருக்கும். ஏன்னா இந்த சைடு நெகட்டிவ், அப்ப இந்த சைடு ஆட்டோமேட்டிக்லி பாசிட்டிவ். உனக்கு தெரியாது, ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு மெட்டல் பிளேட்டை வச்சு அவங்க கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எஸ், நீ பார்த்திருப்ப, பட் நிறைய பேர் அதை பார்த்திருக்க மாட்டீங்க. சரி, அப்ப என்ன நினைச்சிருக்கேன், 2 பக்கத்துல பக்கத்துல இருக்காது பேரலல். நோ, அது 2 எதுல இருக்கு, சீரீஸ்ல. சீரீஸோட அடையாளம் என்ன, ஒரு இதோட பாசிட்டிவ் இன்னொரு நெகட்டிவ் கூட ஜாயின் ஆயிருக்கா. பேரலல்னு சொன்னா 2 பாசிட்டிவ் ஜாயின் ஆயிருக்கணும், கரெக்டா இல்லையா? புரியுதா? அப்ப இந்த மாதிரி இருக்கு பேட்டரி கனெக்ஷனும் என்னதான், சீரியஸ் தான். சரி, அப்ப சீரீஸ்ல பாத்திருக்கியா, எல்லா பேட்டரி ரிமோட்ல 2 பேட்டரி இருக்கும். என்ன மேடம் உன் வாழ்க்கையில, நீ டியூஷன்ல இருந்து வெளியே போனா கூட எப்படி நல்லா இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்கிறேன் 100 வாட் பல்ப்னா 100 வாட் பல்ப் எவ்வளவு பெருசா இருக்கும்னு சொல்லுங்க. நீங்க எப்படி எல்லாரும் கேர்ள்ஸ் இப்படிதான் இருப்பீங்களா, இல்ல பாய்ஸோட அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குமா? 100 வாட் பல்ப்னா உடச்சி பார்க்கணுங்கிறது எவ்வளவு ஒரு ஃபேண்டசி தெரியும் எங்க சின்ன வயசுல. வெளியே எடுக்கணும், அந்த அதை வந்து தனியா எரிய வைக்கணும். அது எரிய வச்சா என்ன ஆகும், அது வேற, அது பெட்ரூம் அப்படி எரிஞ்சிரும். எஸ், ஓகே. இப்ப நல்லா பாரு, இப்ப நான் இந்த 2 பேட்டரி என்ன பண்ணிடுறேன், கனெக்ட் பண்ணிடுறேன். புரியுதா? இப்ப நல்லா பாரு, இதை நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா என்னோட டோட்டல் சர்க்யூட் பாக்குறதுக்கு இப்படி ஆயிருமா? ஆமாவா இல்லையா? 2 கனெக்ட் பண்ணிட்டேன். இப்ப நல்லா பாரு, அப்ப டோட்டல் வோல்டேஜ் இதுக்கு அக்ராஸ் இருக்கிற டோட்டல் வோல்டேஜ் V-னா V1 பிளஸ் V2ன்னு எழுதலாமா? இந்த V க்கு பதிலா total epsilon minus IR equal to V1 க்கு பதிலா epsilon 1 minus IR1 plus epsilon 2 minus IR2. தயவு செய்து epsilon 1 போட்டிருக்கீங்க, R1 போட்டிருக்கீங்க, ஆனா I1 போடல, அங்க I2 போடல, கேட்காது. சரியா? சீரீஸ்ல கரண்ட் என்னவா இருக்கும், புரியுதா? ஓகே, இப்போ நான் இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடுறேன். எப்சிலான் மைனஸ் ஐஆர் ஈக்குவல் டு 2 எப்சிலானை கூட்டலாமா, எப்சிலான் 1 பிளஸ் எப்சிலான் 2 மைனஸ் ஐயை காமன் எடுத்துட்டு இப்போ நல்லா பாருங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இது எல்லாம் என்ன, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இது என்ன, இது வந்து 2 சேர்த்ததுக்கு அப்புறம் கம்பினேஷன். அப்போ நான் ஈக்குவலன்ட்னு சொல்லிக்கலாமா?
அப்ப நல்லா பாரு என்னோட எப்சிலான் ஈக்குவலன்ட் எப்சிலான் 1 பிளஸ் கிளாஸ் ஆரம்பிச்ச மொத்த நேரமே இப்படிதான் நடக்கணுமா? வந்தோடனே பேச ஆரம்பிச்சிடுறது. புரியுதா? எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு அதான் இதான் இ நெட். சரியா? அதே மாதிரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? மைனஸ் ஐய விட்டுரு. அப்ப மிச்சம் இருக்குது இங்க பாரு, இங்க மைனஸ் ஐ இருந்தா மைனஸ் ஐ போயிருமா? அப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு அப்ப ஆர் நெட்டோட வேல்யூ பார்த்தனா என்னதான்? R1 பிளஸ் R2. புரியுதா? ரொம்பவே சிம்பிளான வேல்யூவா? அப்ப நீ வந்து நாளைக்கு நீ வரப்ப நான் இது வந்து ரெண்டு பேட்டரி வந்து மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன். லாஸ்ட் இயர் வந்து வீடியோ அப்லோட் பண்ணேன், பட் இந்த வருஷம் உனக்கு கையில் முன்னாடி செஞ்சு காமிச்சிடுறேன். ஏன்னா எனக்கு இங்கே பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்குது. கரெக்டாக எனக்கு லாஸ்ட் இயர் யாருமே இல்லை, அதில் நான் உட்காந்து தனியாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு. சரியா? ஸோ இது வந்து நாளைக்குனா நெக்ஸ்ட் லெக்சரில் பண்ணி காமிச்சிடுறேன். சரியா? ஓகே. இப்போ என்னன்னா, இஃப் polarity of the cell is reversed, let me say in the battery epsilon 1, in the battery epsilon 2, in the battery epsilon 3. சரியா? அப்ப E net என்ன வரும் எனக்கு? epsilon 1 plus epsilon 2 plus epsilon 3. R net என்னவா இருக்கும்? R1 plus R2 plus R3. ஓகே. epsilon 1, epsilon 2, epsilon 3. இப்போ E net என்ன? கவனி நல்லா பாரு, இந்த இடத்துல polarity மாறி போச்சா? அப்ப மைனஸ் போட்டு வந்த இடத்துல மட்டும் epsilon 1 minus epsilon 2 plus epsilon 3. bro அங்கேயே polarity மாறி இருக்கு bro. எங்கடா? ரெண்டு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிருக்கு. நல்லா பாருடா, இதுவும் சேம் polarity-யா? அப்ப இது ரெண்டுத்தை ஆட் பண்ணிக்குவியா? இது உல்டா, அப்ப சப்ட்ராக்ட் பண்ணிக்கோ. புரியுதா? R net is equal to நல்லா பாரு சரியா? அதுக்காக தான் நான் அந்த இடத்துல R எழுதுனேன். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இப்படி இருக்கும், அந்த ரெசிஸ்டன்ஸ் நான் உல்டாவா போட்டிருக்கேன். நம்பணும், இந்த ரெசிஸ்டன்ஸ் உல்டா போட்டிருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் நான் எப்படி போட்டாலும் ரெசிஸ்டன்ஸ் R தானே. நீ யோசிச்சு பாரு, எங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்க சம்பத் போச்சு? இங்க இருக்கு. இந்த உன்னோட ஆசைக்காக இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரவுன் பிளாக் டேய், பிரவுன் பிளாக் எவ்வளவு வந்துச்சு வேல்யூ? brown black 10 into 10 power 1 அப்ப 100 ஏய் 0ல ஸ்டார்ட் ஆகும். சரியா? இப்ப நல்ல வருஷம் சீக்கிரம் வா. brown black 100 கிட்ட வேல்யூ இருக்குமா? நீங்க சொல்றது 10 தான் bro வரும். இப்போதான் சொன்னீங்க 10 power 0 10 bro. சி brown bro 10 into 1 1 bro. நீங்க தான் 10 into 10 10 bro. அது ஏதோ ஒரு சரி வா. அப்ப எவ்வளவு வரும்? 10 வரும். சரியா? brown black இல்ல எப்படி பண்ணோம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? brown, அப்ப 1, blackக்கு 0 into 10 ன்னு போட்டுக்கணும். சரியா? தயவு செய்து இங்க என்ன வேல்யூ இருக்கோ திரும்பி அந்த வேல்யூ எழுதணும்னு நினைச்சுக்காத. சரியா? இங்க என்ன வேல்யூ இருந்தாலும் இங்க 10 போட்டு மூணாவது நம்பர் என்ன? black, அப்ப அத பவர்ல எழுதணும். புரியுதா? அப்ப ஆன்சர் என்னது? 10. இப்ப நல்லா பாரு, இப்படி வைக்கிறேன், உனக்கு வேல்யூ தெரியுதா? என்னடா ஷாக்ல இருக்கீங்க? ஒண்ணும் தெரியல bro. நான் பாருங்க. something went wrong. இது இது கை வச்ச வருதா? தெரியுதா? சரியா? இப்ப இங்க பாரு, இப்போ நான் கோல்டன் கிரேட். சரி, இப்ப நல்லா பாரு, உங்க கண்ணு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸ்னா இப்படி திருப்பிடுறேன். மேஜிக். சிகரெட் வாலா 10 தானே வருது. புரியுதா? அப்ப ரெசிஸ்டன்ஸ்னா எப்படி போட்டாலும் 10 கிடைக்கும். ஆனா பேட்டரி சரியா? நில்லுடா, அதை வந்து வோல்ட்டுக்கு மாத்து. 20 வோல்ட்ல வை.
இப்போ நல்லா பாரு பேட்டரியோட போலாரிட்டி. நான் ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ்ல பாசிட்டிவ் ஒயரும் நெகட்டிவ்ல நெகட்டிவே கனெக்ட் பண்றேன். சரியா? பேட்டரி எவ்வளோ வோல்டேஜ் காட்டுதுன்னு பாரு. கொஞ்சம் மேலே தூக்கிக்கோ. இந்த கேமராலையும் தெரியுதா? சரியா? தெரியுதா? இப்போ நல்லா பாரு, உங்க கண்ணு முன்னாடி பேட்டரிய மாத்தி போட்டேன். இப்போ நான் போலாரிட்டி மாத்திருக்கேன். தெரியுதா? நெகட்டிவ்ல. அதனால பேட்டரி உள்ள போலாரிட்டி மாத்தினா வோல்டேஜ் நெகட்டிவ் ஆகும். ஆனா தயவு செய்து ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவ் போட்டுறாத. சரியா? புரியுதா? சரி, இப்ப நல்லா பார்த்தனா இது இதை வச்சு வந்து நம்ம சர்க்யூட்ல போடுறப்பதான் கண்டுபிடிக்க முடியும். சரி, நல்லா யோசிச்சு பாரு. சரியா? இது எப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள்னா, நீ வந்து ஒரு ஆத்துல தண்ணி இந்த சைடு போகுதுன்னு வச்சுக்கோ. அப்ப வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஆத்துல அந்த சைட்ல இருந்து தண்ணி வருதுன்னா வெலாசிட்டி அந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஆனா நான் கதவை இப்படி வச்சாலும் சரி, இல்லைன்னா கதவை இப்படி வச்சாலும் சரி, கதவோட ஒர்க் என்னதான், தண்ணி எந்த சைட்ல இருந்து வந்தாலும் ஸ்டாப் பண்றது. அப்ப கதவோட ஒர்க் மாறாது. புரியுதா? அப்ப ரெசிஸ்டன்ஸ் பாசிட்டிவா தான் இருக்கும். என்ன டிஃபிகல்ட்டி?